வணக்கம். நான் காவியா செகண்ட் பி படிக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட். இன்னைக்கு வந்து அப்சர்வேஷன் கிளாஸ்க்காக கூப்பிட்டுருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஸ்டாண்டர்டில் வந்துட்டு தமிழ் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக இன்னைக்கு நான் வந்திருந்தேன். தமிழ் அப்சர்வேஷன் வந்து தமிழ் கிளாஸ் வந்து கவிதா மேம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு யூனிட் 14 வந்து விட்டு செல்லாதே அப்படிங்கிற டாபிக் வந்து தமிழில் எடுத்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதில் வந்து அப்படியே பாடத்தை வந்துட்டு இது சொல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாடத்தை வந்து பசங்களுக்கு வந்து டீச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 டைப்பில் வந்துட்டு மெத்தட்ஸ் எடுத்திருந்தாங்க. என்னென்னா ஜாலி பாக்ஸ் மெத்தட், அதுக்கப்புறம் ட்ரா டயக்ராம் மெத்தட் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட் மெத்தட். அதில் வந்து புல்லட் பாயிண்ட் மெத்தடில் வந்துட்டு என்னென்ன இன்னைக்கு அந்த யூனிட்டில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாயிண்ட்ஸாகவே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் உள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறத டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த மெத்தட்லாம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக படித்தாங்க. என்ன டாபிக் இன்னைக்கு கவர் பண்ணணுமோ அது அவங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆச்சு. கிளாஸ் இன்ட்ராக்ஷனும் நல்லா இருந்தது. ஏன்னா கிளாஸ் லெசன் முடிச்சுட்டு திரும்ப அவங்களை கூப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி ஆக்டிவிட்டி எப்போதும் போல் ஆக்டிவிட்டி ஓரியன்டாகவே அந்த கிளாஸஸை எடுத்தாங்க. நல்லா இருந்தது, நல்லா லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி மற்ற கிளாஸஸும் நான் வந்திருக்கேன். அதே மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் டீச் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.